செயின்ட் அந்தோனி ஆஃப் பாதுவா, அதாவது பதுவை நகர புனித அந்தோனி 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டோட லிஸ்பின்ல பிறந்திருக்காரு. இவருடைய திருமுழுக்கு பெயர் பெர்னாண்டோ. வனத்து அந்தோனியார் மேல கொண்ட பக்தியின் காரணமா தன்னுடைய பெயரை அந்தோனின்னு மாத்திருக்காரு. சின்ன வயசுலயே தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்து புனித அகஸ்தீனார் துறவர சபையில சேர்ந்து கல்வி கற்று 1219ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. ஒரு தடவை மொரோக்கோ நாட்டுல நற்செய்தி அறிவித்த பிரான்சிஸ்கன் துறவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த அந்தோனியார் தானும் இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் தியாகம் செய்யணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. பிரான்சிஸ்கன் துறவர சபையில சேர்ந்திருக்காரு. மொரோக்கோ பயணிக்கிறப்போ ஒரு கட்டத்துல இவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. திரும்ப வந்திருக்காரு. திரும்பி வர வழியில கடும் புயல் ஏற்பட்டு சிசிலி தீவுல கரை ஒதுங்கி இருக்காரு. சிசிலி தீவுல வச்சு புனித பிரான்சிஸ் அசிசிய சந்திச்சிருக்காரு. அதுக்கு பிறகு சிசிலி தீவுல மறைப்பணியாற்ற துவங்கி இருக்காரு. ஒரு தடவை குருத்துவ பட்டமளிப்பு விழால பேச வேண்டிய குரு வராம போயிருக்காரு. அப்போ புனித அந்தோனியார பேச அழைச்சிருக்காங்க. அந்தோனியார் இறை வார்த்தையை விவரித்த விதத்தை பார்த்து அங்கிருந்த மக்கள் வியப்படைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்தோனியாருடைய புகழ் வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்தோனியார் நிகழ்த்தின அற்புதங்கள் ஏராளம். ஒரு தடவை இவருடைய போதனையை கேட்க வந்த ஒரு பெண்மணியுடைய குழந்தை வீட்டுல வச்சு தவறுதலா விழுந்து இறந்து போயிருக்கு. அந்த பெண்மணியுடைய கண்ணீரை கண்டு இரக்கமடைந்த அந்தோனியார் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க செஞ்சிருக்காரு. திவ்ய நற்கரணையில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் மறுத்தளிச்சிருக்காரு. அவருடைய 3 நாட்கள் பட்டினி கிடந்த கழுதை திவ்ய நற்கரணை ஆண்டவர் முன்னாடி முழந்தாளிட்டு வணங்கின அதிசயமும் நிகழ்ந்திருக்கு. ஒரு தடவை அந்தோனியாரை கொலை செய்யறதுக்காக உணவுல விஷம் கலந்து கொடுத்திருக்காங்க. அந்தோனியார் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த உணவிலிருந்து விஷத்தை நீக்கியிருக்காரு. தொடர்ந்து கடினமாக மறைப்பணியாற்றி வந்த அந்தோனியார் 1231ஆம் ஆண்டு தன்னுடைய 36வது வயசுல உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. அந்தோனியார் இறந்த ஒரு வருஷத்திலேயே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 1263ஆம் ஆண்டு இவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அற்புதமா இவருடைய நாக்கு மட்டும் அழியாமலே இருந்திருக்கு. புனித பொனவேந்தர் இந்த பரிசுத்த நாக்கு தொடர்ந்து இறைவனை புகழ்ந்து வந்ததால் தான் அழிவுறாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. புனித அந்தோனியாருடைய அழிவுறாத நாக்கு இப்பவும் பதுவை நகர்ல பாதுகாப்பாவே வைக்கப்பட்டிருக்கு. ஜூன் 13 செயின்ட் ஆந்தோனி ஆஃப் பாதுவா ஃபீஸ்ட் டே.